இங்க ஒரு பீச் ஓரமா ஒரு ஷார்க் ஒன்று இந்த மீன் வலையில மாட்டிட்டு துடிச்சிட்டு இருக்கு. அப்ப அங்க வந்து ஒரு சின்ன பையன் இதை பார்த்துட்டு அந்த ஷார்க்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறான். ஆனா அந்த ஷார்க் வந்துட்டு இவனை பார்த்துட்டு இவன் ஏதோ பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுது. ஆனா அந்த பையனும் அங்க பாரு, என்னை பார்த்து ஒன்றும் பயப்படாத, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்க்கோட காயத்துக்கு கட்டெல்லாம் போட்டு விடுறான். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ஷார்க்குக்கு வந்துட்டு இந்த பையன் மேல நம்பிக்கை வருது. ஸோ அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்றான்னா கையோட அந்த ஷார்க்கை வீட்டுக்கு கூட்டு போயிடறான். அப்படி கூட்டு போனவன் இந்த ஷார்க்குக்கு நைக்கி ஷூ எல்லாம் வாங்கி கொடுக்குறான். இந்த ஷார்க்கும் ரொம்பவே சந்தோஷமா அவன் கொடுத்த அந்த ஷூ வந்து வாங்கி போட்டுக்குது. ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியாக கேம் எல்லாம் விளாட்றாங்க. ஸோ இப்படியே காலங்கள் போக ஒரு நாள் இந்த பையன் வளர்ந்து பெரிய பையனாரான். ஸோ இப்போ இந்த மெச்சூரிட்டி அப்படின்றது ஒன்று வந்த உடனே இந்த பையனுக்கு வந்துட்டு இந்த ஷார்க் மேலே இருந்த பாசம் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஸோ அப்படிதான் ஒரு நாள் இந்த ஷார்க்குக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு கேக் எல்லாம் வாங்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ தெரியாமல் அந்த ஷார்க் வந்துட்டு அப்படி தும்பினதுல அந்த கேக்கை வந்துட்டு அவன் மூஞ்சிலே அடிச்சிடுது. அவள்தான் இதில் இவன் பயங்கரமாக கடுப்பாய் இந்த ஷார்க்கை பிடிச்சி திட்டிட்டு அங்கேருந்து போயிடறான். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஷார்க் என்ன பண்ணாலும் இவன் அந்த ஷார்க்கை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்கான், குறை சொல்லிக்கிட்டே இருக்கான். ஸோ அப்படிதான் இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு என்ன என் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க, சீக்கிரம் சாப்பிட்டு தொலை சனினே அப்படின்னு மாதிரி சொல்றான். ஆனா அந்த ஷார்க் வந்துட்டு டே இப்படி என் ரெண்டு கையிலையும் ஷூவை மாட்டி விட்டுனா நான் எப்பரா சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே தான் இந்த பர்சனல் அப்படின்ற ஒரு விஷயமும் உள்ள வருது. இவனுக்கு யார்கிட்ட இருந்து எந்த கால் வந்தாலும் பேசுறதுக்காக தனியாக எழுந்து போயிடறான். இதுவே இந்த ஷார்க்கு என்னடா இவன் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் வந்துட்டு ஒரு நாள் எக்ஸ்ட்ரீமா போகுது. அது என்ன அப்படின்னா ஒரு நாள் இவன் அந்த கேமிங் ரூமுக்குள்ள வந்து பாக்குறான். அப்படி வந்து பார்த்தா அந்த ஷார்க் என்ன பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா இவனோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி கேம்ல டாப் அப் பண்ணி வச்சிருக்கு. இது வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் கேம்ல டாப் அப் பண்றது வழக்கம் தான். ஆனா இன்னைக்கு இவன் வந்துட்டு இதுக்காக அந்த ஷார்க்கை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிடுறான். ஏய் சனினே என்ன பண்ணி தொலைச்சிருக்க, காசெல்லாம் காலி பண்ணிட்டியா, உன்னை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்குத, என் மூஞ்சிலே முழிக்காத, இங்கிருந்து போ எங்கேயாவது போ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டி விடுறான். ஸோ அதனால அந்த ஷார்க் வந்துட்டு ரொம்பவே மனம் உடைஞ்சு அது வந்து அதோட கடலுக்கே திரும்பவும் போயிடுது. ஸோ அப்படி போக அப்ப தெரியாம அங்க போட்ட ஒரு மீன் வலையில வந்து மாட்டிக்குது. ஸோ அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு ஒரு கடையில போய் ஏதோ ஒரு ஷீ ஃபுட்டை வந்து சாப்பிட்றான். ஸோ அப்படி இவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவ்வளோ நேரமா இவன் சாப்பிட்டது வேற எந்த ஃப்ளஷ் இல்லை, இவனோட ஃப்ரெண்டான அந்த ஷார்க்கோட ஃப்ளஷ் தான்.